إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய ஒழுக்கவியல் என்ற பகுதியிலே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு தகாஃபுல். தகாஃபுல் அப்படி என்றால் ஒரு விடயத்தை கண்டும் காணாமல் இருப்பது என்பது அர்த்தம். அதாவது ஒரு விடயத்தை நாம் மறந்திருப்பதற்கு அரபியில் கஃப்லா என்று சொல்வார்கள். ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தாமல் எங்களுடைய சிந்தனைக்கு அது வராமல் இருப்பதை கஃப்லா. இது ஒரு புகழுக்குரிய பண்பல்ல. கஃப்லா என்பது புகழுக்குரிய பண்பல்ல. நாம் எப்போதும் சிந்தனையோடு ஒரு விடயத்தை முடியுமான அளவு மறக்காமல் விழிப்போடு இருப்பது தான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஆனால் தகாஃபுல், மறந்ததை போன்று நடிப்பது, மறந்ததை போன்று அல்லது அறியாததை போன்று காண்பித்துக் கொள்வது, இதுக்கு தான் தகாஃபுல்னு சொல்லுவோம். இது மார்க்கம் பொதுவாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது பெரும்பாலான இடங்களிலே. அதாவது எப்படியான இடங்கள் என்றால், எந்த இடத்திலே நாம் ஒன்றை தேடக்கூடாதோ, அந்த இடத்திலே நாம் ஆய்வு செய்யக்கூடாதோ, அது ஆய்வு செய்வது நல்லதில்லையோ, அப்படியான இடத்திலே நாம் சென்று அதை கண்டுகொள்ளக்கூடாது, கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் ஒரு விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதைத்தான் நாம் மார்க்கத்திலே தகாஃபுல், அரபு மொழியிலே தகாஃபுல் என்று சொல்கின்றோம். நாம் கண்டுவிட்டோம், ஆனால் காணாததை போன்று என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம். அப்படி நடந்து கொள்கிற பொழுது அது எங்களுடைய சகிப்புத்தன்மையை நாங்கள் பயன்படுத்துவதாக அமைகிறது. அந்த இடத்திலே நிலைமையை கட்டுப்படுத்துவதாக அமையும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவி இடத்திலே அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். அந்த விடயத்தை அந்த மனைவி வேறு யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் அவர்கள், அந்த மனைவி என்ன செய்கிறார்கள்? இன்னொரு மனைவி இடத்திலே அந்த விடயத்தை சொல்லிவிடுகின்றார்கள். ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன விஷயத்தை அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிடுகின்றார்கள். இந்த நேரத்திலே இது ஒரு தவறு. இந்த ரகசியத்தை யாரும் இன்னொருவருக்கு சொல்லக்கூடாது. ஒருவர் ரகசியம் சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த விடயத்திலே ஒரு சூரத்து தஹ்ரீம்ல என்ன சொல்கிறான் என்றால், ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அந்த பெண் அந்த செய்தியை அறிவித்த பொழுது, வாதஹரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு அதனை வெளிப்படுத்தினான். இந்த விடயத்தை அந்த பெண் இன்னொரு அடுத்த மனைவியிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தினான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவி, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திய மனைவியிடத்திலே அது பிழை என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இன்ன விடயத்தை நீங்கள் அவரிடத்திலே சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅரத அன் பஅத், சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து இன்னும் சில விடயங்களை அந்த மனைவியிடத்திலே அவர்கள் சொல்லவில்லை, அதை விட்டுவிட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். எனவே இங்கே என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெரிந்த எல்லாத்தையும் நீங்கள் இன்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள், இன்ன விஷயங்களை அல்லாஹ் எனக்கு அறிவித்தாங்க முழுமையாக சொல்லவில்லை. சில விஷயங்களை சொன்னார்கள், சில விடயங்களை விட்டுவிட்டார்கள். எனவே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்த அந்த தகாஃபுல், கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. எனவே சில விடயங்களை அங்கே சொல்கின்றார்கள், சில விடயங்களை அவர்கள் அங்கே சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இந்த பண்பு, ஏன்னா அந்த இடத்துல சில நேரத்திலே சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். எனவே அதில் ஓரளவுக்கு சொன்னால் போதுமானது என்று இருக்கும் பொழுது அந்த அளவையோடு நிறுத்தி கொண்டார்கள். மேலதிகமாக இன்னும் பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியுமார்கள். அந்த மனைவியினர் அடுத்த மனைவியிடத்தில் சொன்னதிலே அந்த விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, சில விடயங்களை விட்டுவிட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்கின்றான். அதே போன்று இன்னொரு குர்ஆனிலே
இந்த பண்புக்கான இன்னொரு ஆதாரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், அதிகமான சந்தேகங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்ன பஅத-த்தன்னி இஸ்முன், ஏனென்றால் சில சந்தேகங்கள் பாவமானது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை துருவி துருவி ஆராயாதீர்கள், கண்காணிக்காதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களிலே சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரனை மரணித்த நிலையிலே தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சி சாப்பிட விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமூஹ், நீங்கள் அதை வெறுப்பீர்கள். எனவே அல்லாஹ் தஆலா புறம் பேசுவதை எதற்கு ஒப்பிடுகின்றான்? தன்னுடைய சகோதரன் மரணித்த பிறகு அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு ஒப்பிடுகின்றான். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். இங்கே இமாம் சாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்கின்ற இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, லா துஃபத்திஷு அன் அவ்ராத்தில் முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய குறைகளை நீங்கள் தேடி திரியாதீர்கள், தேடி தேடி இருக்காதீர்கள். வலா தத்தபிஊஹா, அதை பின்தொடராதீர்கள். வத்ருக்குல் முஸ்லிம அலா ஹாலி, முஸ்லிமை அவனுடைய நிலையிலே விட்டுவிடுங்கள். வஸ்தஅமிலு தகாஃபுல அன் அஹ்வாலி, அவனுடைய நிலைமைகள் விஷயத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தகாஃபுலை கடைபிடியுங்கள், கண்டுகொள்ளாமல் இருயுங்கள். எப்படியான நிலைமைகள்? அல்லதி இதா ஃபுத்திஷத் வஹர மின்ஹா மா லா யம்பகி, அதை தேடி பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத விடயங்கள் அங்கே வெளிப்படுமாக இருந்தால் அப்படியான விடயங்களை நீங்கள் தோண்டி தோண்டி தேடாதீர்கள், அதில் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் என்பதுதான் இந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது என்று இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீரிலே சொல்கின்றார்கள். அதேபோன்று நாங்கள் ஹதீதில் சுன்னாவிலே சில விடயங்களை பார்ப்போம். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது, இன்னல் அமீரா இதா இப்தக الرீபத ஃபி الناس அஃஸதஹும், ஒரு அமீர், ஒரு ஆட்சியாளர் மனிதர்களிலே சந்தேகத்தை அவர் தேடினால், சந்தேகத்தின் அடிப்படையிலே செயல்பட்டால், உறுதியில்லாத விஷயத்தை சந்தேகத்தின் அடிப்படையிலே என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். அவர்களுடைய குறைகளை தேடினால் அஃஸதஹும், அவர் அவர்களை நாசமாக்கி விடுவார். எனவே இமாம் முனாவி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீதுடைய நோக்கம் ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைவர் தகாஃபுலை கடைபிடிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டிருக்கிறது. தகாஃபுல், கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். வாதமு தத்தப்புஇல் அவ்ராத், குறைகளை தேடாமல் இருப்பதற்கு இங்கே தூண்டப்பட்டிருக்கிறது. ஏன ஃபைன்ன பிதாலிக யகூமு நிதாம் வ யஹ்சுலுல் இன்திதாம், அதன் மூலம்தான் சட்டம் நிலை பெறும், அதன் மூலம் ஒரு ஒழுங்கமைப்பு ஏற்படும் என்று அவர்கள் இதனை விளக்குகின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். உர்வத் இப்னு ஸுபைர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்களிலே ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் வந்தவர்கள் சலாம் சொல்வதை போன்று என்ன சொன்னார்கள் என்றால், அஸ்ஸாமு அலைக்கும், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் போன்று அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். சாமு என்பது அதாவது சாஃபம், அலிபு. எனவே இங்கே அவர்களுடைய நோக்கம் சலாம் சொல்வதல்ல, இடேற்றம், அதுக்கு நேர் எதிரான கருத்தை அவர்கள் சொல்ல வருகிறார்கள். இவ்வாறு சொன்ன பொழுது இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்துவிட்டது, இவர்கள் பேசியது, சொன்ன வார்த்தை சலாம் அல்ல அஸ்ஸாம் என்பதுதான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், வஅலைக்கும் அஸ்ஸாமு வல்லஅன, உங்கள் மீதும் சாமும் அலிவும் சாபமும் உண்டாவதாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். சில நேரம் வீட்டிலே உள்ளே இருந்தவர்கள் சொல்லியிருப்பார்கள், இவர்களை கேட்டிருக்கும், கேட்காமலும் சொல்லியிருக்கலாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லி, அல்லாஹு தஆலா எல்லா விடயத்திலும் மென்மையை கடைபிடிப்பதைத்தான் விரும்புகின்றான். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா சொல்கிறாங்க, நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அவலம் தஸ்மா மா காலு, அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? قال رسول الله صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم என்ன சொன்னார்கள்? قد قلت وعليكم, நான் என்ன சொன்னேன்? நான் வஅலைக்கும் என்று சொன்னேன், உங்கள் மீதும் என்று சொன்னேன். எனவே நான் உங்கள் மீது சலாம் என்று சொல்லவில்லை. என்றால் அவர்களுடைய நோக்கம்
எனவே அவர்கள் எதை சொன்னார்களோ அது அவர்களுக்கு திருப்பி கிடைக்கும். எனவே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்தது அவர்கள் சொன்ன விடயம். ஆனால் நபி அவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த மோசமானவர்களுடைய இந்த இதை கண்டுகொள்ளவில்லை. இங்கே நபி அவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள், சரியான வார்த்தை என்ன, எப்படி சொன்னீர்கள், திரும்ப சொல்லுங்கள், இப்படியெல்லாம் கேட்கவில்லை. என்றால் இதை பேசுவதனால் பயனில்லை. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு பதில் அதுக்கேற்ற முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலைக்கும் என இவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த இடத்திலே அதனை கண்டுகொள்வதனால் பிரச்சனைகள் வரும் என்று இருக்கும் பொழுது அதனை பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் சரியானது. அதே போன்று இன்னொரு ஆதாரத்தை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி அந்த உரையிலே என்னெல்லாம் நபியார்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றால், நீங்கள் யாருக்காவது காற்று பிரிந்தால் சிரிக்கக்கூடாது, மற்றவர்கள் சிரிக்கக்கூடாது என்பதை நபி அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்? இலாம யத்ஹகு அஹதுக்கும் மிம்மா யஃஅல், உங்களிலே ஒருவர் செய்கின்ற விடயத்திலிருந்து எதுவரைக்கும் நீங்கள் சிரிப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே ஹாஃபித் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது போன்று ஒருவரிடத்திலிருந்து காற்று பிரிவதை இன்னொருவர் கேட்கின்ற பொழுது சிரிக்கக்கூடாது என்று இங்கே தடை செய்யப்படுகிறது. எனவே இதை கண்டுகொள்ளாததை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தகாஃபுலை கடைபிடிக்க வேண்டும், கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. எனவே ஒருவர் பேசிக்கொண்டிருந்தால் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். இன்னொருவருக்கு இந்த போன்று காற்று பிரிந்ததனால் மற்றவர்கள் அதிலே கவனத்தை செலுத்தி அதை பற்றி பேசி அல்லது அதை கேட்டதை போன்று இருக்கக்கூடாது, கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை, அவர் கேட்காததை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்வதாக நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த தகாஃபுல் சம்பந்தமாக பல முன்னோர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலவற்றை மாத்திரம் நாங்கள் பார்க்கலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கூற்று இருக்கிறது, உஹிப்பு லிஸ்ஸய்யிதி அன் யகூன ஆகிலன் முதகாஃபிலன், ஒரு தலைவர் புத்திசாலியாகவும் கண்டுகொள்ளாதவராகவும் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு அறிஞருடைய ஒரு கூற்று இருக்கிறது, திஸ்அத்து அஷாரு ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணத்தின் 10 பகுதியே ஃபித் தகாஃபுல், கண்டுகொள்ளாமல் இருப்பதில் தான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவே அதேபோல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கூற்று இருக்கிறது, யார் தகாஃபுலை கண்டுகொள்ளாமல் இருப்பதை கடைபிடிக்கின்றாரோ அவர் முருஅவை, அதாவது ஒரு ஒழுக்கத்தை அவர் அடைந்து கொண்டவராக கருதப்படுவார், நல்லொழுக்கமுள்ள ஒருவராக, நல்ல மனிதராக அவர் பார்க்கப்படுவார். அதே நேரத்தில் யார் விதண்டாவாதம் அல்லது வாத பிரதிவாதங்களிலே ஈடுபடுகின்றார்களோ அவர் தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னோடு பழகக்கூடியவர்களுக்கு இலகுவாகி விடுவார். அவரிடத்திலே அவர் ஒரு மதிப்பில்லாத ஒரு மனிதராக மாறிவிடுவார். கண்டுகொள்ளாமல் இருப்பவர் ஒரு மதிப்புள்ள ஒருவராக மாறுவார் என்பது அந்த கூற்றுடைய சுருக்கம். அதே போன்று ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து இருக்கிறது, அத்திமு அக்தாரக்கும் பித் தகாஃபுல், உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் மேலோங்க செய்யுங்கள் தகாஃபுல் மூலமாக, கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலமாக என்று அவர் சொல்கின்றார். அதே போன்று அக்ஸம் இப்னு சைஃபி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கின்றார், மன் ஷத்தத நஃபர, யார் கடுமையாக நடந்து கொள்கிறாரோ அவர் விரண்டோட செய்வார், மற்றவர்கள் அவரிடமிருந்து விரண்டோடு. ஒமன் தராஹா தஅல்லஃப், யார் ஒரு மென்மையாக அமைதியாக அவசரப்படாமல் நடந்து கொள்கிறாரோ அவர் அந்நியோன்யத்தை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவார். அதே போன்று வஷ்ஷரஃபு ஃபித் தகாஃபுல், கண்ணியம் மேன்மை எதில் இருக்கிறது என்றால் கண்டுகொள்ளாமல் இருப்பதில் இருக்கிறது என்று அவருடைய ஒரு கூற்று இருக்கிறது. அதே போன்று அவருடைய இன்னொரு கூற்று, அல் கரமு ஹுஸ்னுல் ஃபித்னதி வ ஹுஸ்னு தகாஃபுல், ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம், அதாவது ஒருவர் நல்லவர், ஒரு சங்கையானவர் என்று நாம் ஒருவரை சொல்வதற்குரிய அடையாளம் என்ன? ஹுஸ்னுல் ஃபித்னா, ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதும்
அதே போன்று வஹுஸ்னு தகாஃபுல், நல்ல முறையிலே புரிந்து கொள்வதும், வஹுஸ்னு தகாஃபுல், நல்ல முறையிலே கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்வதும். வல்லூம் இதுக்கு மாற்றமானது. ஒருவர் மோசமானவர், சங்கை இல்லாதவர், கண்ணியம் இல்லாதவர் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னோட சூல் ஃபித்னா, ஒரு விடயத்தை பிழையாக புரிந்து கொள்வதும், சூட்சுமம் இல்லாமல் இருப்பதும். வசூ உத்தகாஃபுல், அதாவது கண்டுகொள்ளாமல், மோசமான முறையிலே கண்டுகொள்ளாமல் இருப்பது. அதாவது ஒரு விடயத்தை நல்ல முறையிலே கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு நல்ல மனிதனுடைய அடையாளம் என்று அவர் சொல்கின்றார். அதே போன்ற லாமஷ் என்கின்ற அறிஞர் சொல்கின்றார், ஜவாபுல் அஹ்மகி அஸ்ஸுகூத்து அன்ஹு, மடையனுக்கான பதில் என்னவென்றால் மௌனிப்பது, பதிலளிக்காமல் இருப்பது, எதுவுமே சொல்லாமல் இருப்பது. வத்தகாஃபுலு யுத்ஃபிஉ ஷர்ரன் கதீரா, ஒரு விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது நிறைய கெடுதிகளை அணைத்துவிடும். ورضا المتجني غاية لا تدرك واستعطاف المحب عون للظفر ومن غضب على ما لا يقدر عليه طال حزنه. யார் தனக்கு சக்தி இல்லாத விடயத்திலே கோபப்படுகிறாரோ அவருடைய கவலை அதிகரிக்கும், அவருடைய கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இதே போன்று பல கூற்றுக்கள் இருக்கின்றன. ஷபீப் இப்னு ஷைபல் அதீப் என்கின்றார் அறிஞர் சொல்கிறார். அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கிட்டத்தட்ட இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கூற்றை பார்ப்போம். அல்லபீபுல் ஆகிலு ஹுவல் ஃபாத்தினுல் முதகாஃபில், ஒரு புத்திசாலி, ஒரு திறமையான புத்தியுள்ளவர் யார் தெரியுமா? ஹுவல் ஃபாத்தினுல் முதகாஃபில், அவர்தான் ஒரு விடயத்தை சூட்சுமமாக, திறமையாக, சரியாக புரிந்து கொண்டு அதே போன்ற முத்தகாஃபில், கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர் என்று சொல்கின்றார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. அல் ஆஃபியத்து அஷரத்து அஜ்ஸா, ஆஃபியா ஒரு இடத்தில் ஈடேற்றமாக இருப்பது, அதை நாங்கள் 10 பகுதிகளாக பிரிக்கலாம். குல்லுஹா ஃபித் தகாஃபுல், அதில் எல்லாமே ஒரு விடயத்தில் நாங்கள் ஈடேற்றமாக இருப்பதற்குரிய தகாஃபுலிலே தான் இருக்கிறது, அது கண்டுகொள்ளாமல் இருப்பதிலே தான் இருக்கிறது. அதே போன்று சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ், தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்? மா ஸால தகாஃபுலு மின் ஃபிஅலில் கிராம், நல்லவர்களுடைய, கண்ணியமான, சங்கையானவர்களுடைய செயல்களிலே உள்ளதுதான் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்று சொல்கின்றார்கள். அதே போன்று இப்னுல் முகஃபா என்கின்ற அறிஞர் சொல்கிறார், மா ரஅய்து ஹகீமன் இல்லா வ தகாஃபுலுஹு அக்ஸரு மின் ஃபித்னதி, நான் எந்த ஒரு ஞானியையும் பார்க்கவில்லை, அவருடைய தகாஃபுல், கண்டுகொள்ளாமல் இருக்கும் பண்பு, அவருடைய அந்த கண்டுகொள்ளும் ஒரு விடயத்தை நுணுக்கமாக பார்த்து கண்டுகொள்ளும் தன்மையை விட அதிகமாக இருந்தே தவிர என்று சொல்கிறார்கள். எனவே நல்லவர்களிடம், புத்திசாலிகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் ஒரு பல நேரங்களிலே நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருத்தல். இப்னு அகீல் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், தகாஃபல் அன் ஹஃபவாத்தின் நாஸ், மனிதர்கள் விடக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாதே. ஃபதாலிக தாஇயத்துன் லிதவாமில் இஷ்ரா, அது அன்பு தொடர்வதற்கு தூண்டுதலாக இருக்கும். வசலாமத்தில் உத், அன்பு சரியாக இருப்பதற்கு, குறையில்லாமல் இருப்பதற்கு தூண்டுதலாக இருக்கும். வைதா கரிஹ்த மின் கைரிக ஹுலுகன் ஃபலா தஅதி, யாரிடமாவது நீ விரும்பாத ஒரு குணத்தை பார்த்தால் நீ அதை செய்யாதே. வைதா ஹமித்தஹு ஃபதஹல்லக் பிஹி, ஒருவரிடத்தில் நீ நல்ல ஒரு குணத்தை பார்த்தால், புகழுக்குரிய ஒரு குணத்தை பார்த்தால் அதை நீ கடைப்பிடி, எடுத்து நட என்று அவருடைய அந்த கூற்றிலே சொல்கின்றார்கள். அதே போன்று அபுல் ஹசன் அல் ஹராலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார்? யன்துருல் முனாஃபிகு இலா மா யஸ்தக்திபு இலா மா யஸ்தஸ்கிது பிஹி ஃபதாயில் அஹ்லில் ஃபضல், ஒரு முனாஃபிக் எப்போதும் என்ன பார்ப்பான் என்றால், நல்லவர்களுடைய குறைகள் எங்கே இருக்கிறது என்று அதை பிறக்கி எடுப்பதற்கு, நல்லவர்களிடத்திலே குறைவாக இருக்கும், அதனால் பிறக்கி எடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா எங்கே அவர்களிடம் குறை இருக்கிறது என்று முனாஃபிக் எப்போதும் என்ன செய்வான்? பார்த்து கொண்டிருப்பான். அதாவது நல்லவர்களுடைய சிறப்புகளை குறை காண்பதற்கு
அவன் முனாஃபிக் எப்போதும் பார்ப்பான். வயதாம அன் மஹாசினி, நல்லவர்களுடைய நல்ல விடயங்களை அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பான், குருடனாக இருப்பான் அந்த விடயத்தில். ஆனால் வல் மூமினு ஸாதிக், உண்மையான மூமின் என்ன செய்வான்? யதகாஃபல் அன் மசாவி அஹ்லில் மசாவி, மோசமானவர்களுடைய மோசமான விஷயங்களை கூட கண்டுகொள்ளாமல் இருப்பான். கெட்டவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய மோசமான விடயங்களை கூட கண்டுகொள்ளாமல் இருப்பது உண்மையான ஒரு மூமின். ஃபகைஃப பிமஆயிபி அஹ்லில் மஹாசின், இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மூமின் நல்லவர்களுடைய குறைகளை தேடுவான், நல்லவர்களுடைய குறைகளை ஆய்வு செய்வான் என்றது ஒன்று அவர் சொல்கின்றார். அப்துல் ரஹ்மான் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தகாஃபல அன் உயூபின் நாஸ், யார் மனிதர்களுடைய குறைகளை கண்டுகொள்ளாமலும் وأمسك لسانه عن تتبع أحوالهم التي لا يحبون إظهارها, மனிதர்கள் வெளிப்படுத்த விரும்பாத அவர்களுடைய நிலைமைகளை துருவி துருவி ஆராய்ந்து அதை பற்றி பேசாமல் தன்னுடைய நாவை யார் தடுத்து கொள்கிறாரோ, சலிம தீனுஹு வ இர்துஹு, அவருடைய மார்க்கமும் அவருடைய மானமும் ஈடேற்றம் பெற்றுவிட்டது அப்படி செய்யக்கூடியவருடைய. வஅல்கல்லாஹு மஹப்பத்தஹு ஃபி குலூபில் இபாத், அல்லாஹு தஆலா அவருடைய மஹப்பத்தை அடியார்களுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான், அவரை அடியார்கள் நேசிப்பார்கள். வசத்தர் அல்லாஹு அவுரத்து, அவருடைய குறை, இவர் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதருடைய இந்த குறையை அல்லாஹு தாலா மறைத்து விடுவான். ஃபஇன்னல் ஜஸாஅ மின் ஜின்ஸில் அமல், ஏன் தெரியுமா? செயலுக்கு ஏற்ற கூலி தான் கிடைக்கும். நாம் எப்படி செயல்படுகிறோமோ அதற்கேற்ற முறையிலே தான் எங்களுக்கு கூலி கிடைக்கும். வமா ரப்புக பிதல்லாமின் லில் அபீத், உம்முடைய ரப்பு அடியார்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல என்கின்ற அந்த வசனத்தை, குர்ஆன் ஆயத்தை அவர் ஞாபகப்படுத்துகின்றார். அடுத்து இன்னொரு பகுதிக்கு போவோம். அதாவது இந்த கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இந்த பண்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதிலே ஒன்று என்னவென்றால், மனிதர்களுக்கு மத்தியிலே நேசம் நிலைக்கும், அதற்கு காரணமாக இருக்கும். இன்னொன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமைகளை முறியடிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தல் என்ற அந்த பண்பு உருவாகுவதற்கு அது காரணமாக இருக்கும். அதே போன்று உள்ளங்களுக்கிடையிலே விரிசல் ஏற்படுகின்ற அந்த தன்மையை இல்லாமலாக்குவதற்கும் அது காரணமாக அமையும். அதே போன்று ஒருவர் நாம் கண்டுகொண்டால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை அவருக்கு வரும், அவர் ஒரு சங்கடத்துக்குள்ளாகுவார். எனவே கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை, ஒருவர் சங்கடத்துக்குள்ளாக வேண்டிய தேவையை நாங்கள் என்ன செய்கிறோம்? இல்லாமல் செய்கின்றோம். அதற்கான ஒரு காரணமாக இது அமைகிறது. அதே போன்று யார் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய பண்பை கொண்டிருக்கிறாரோ அவருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும். அதே போன்று மனிதர்களிடமிருந்து அவர் ஒரு மனிதர்களை வெறுப்படையாமல், ஒரு வெறுப்பை தூரத்தை உணராத ஒரு நிலை அவருக்கு ஏற்படும். எனவே எல்லாத்தையும் கண்டுகொண்டால் அவருக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே பிரச்சனைகளும் சிக்கல்களும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும், அவருடைய உள்ளத்திலும் அது நிம்மதி இருக்காது. அதே போன்று இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதற்கு, கட்டுப்படுத்தி கொள்வதற்கும், அதே போன்று கோபத்தை அடக்கி கொள்வதற்கும் பழக்கப்படுவார். அதே போன்று ஒரு கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு, அமைதியாக எதிர்கொள்வதற்கு ஒரு ஆற்றலை இந்த பண்பு ஒருவருக்கு கொடுக்கும். கடுமையான சூழ்நிலைகளை கூட மென்மையாக அமைதியாக எதிர்கொள்வதற்கு உரிய ஒரு சக்தியை இது கொடுக்கும். அதே போன்று ஒருவருடைய ஏற்கனவே நாம் சொன்னது போன்று மார்க்கமும் மானமும் இதன் மூலமாக ஈடேற்றம் பெறும், தப்பிவிடும். எனவே இதில் கண்டுகொண்டால் என்ன நடக்கும்? அவர் சில நேரம் கோபப்படுவார், அந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டி வரும், சில நேரம் அளவு கடக்க வேண்டி வரும். அதனால் எங்களுடைய மார்க்கத்துக்கு அது பாதிப்பு ஏற்படும். அதே போன்று நாம் அவ்வாறு அளவு கடக்கிற பொழுது எங்களுக்கு எதிரே உள்ளவரும் அதே போன்று ரியாக்ட் பண்ணுவதற்கு முற்படுவார். இதனால் எங்களுடைய மானத்துக்கும் அது பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக மாறும். அதே போன்று இந்த பண்பு தகாஃபுல் என்கின்ற இந்த பண்பு நான் ஏற்கனவே சொன்னோம், மனிதர்களுடைய உள்ளத்திலே இப்படி கண்டுகொள்ளாமல் நடந்து கொள்ளக்கூடியவரை பற்றிய ஒரு நல்லெண்ணத்தை, அவரை பற்றிய ஒரு அன்பை அது ஏற்படுத்தும்.
எனவே நாங்கள் பார்த்தோம், தகாஃபுல் என்கின்ற பண்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விரும்பப்படுகின்ற ஒரு நல்ல பண்பு. பொதுவாக அவ்வாறு தான். அதாவது நாம் மற்றவர்களுடைய குறைகளை, தவறுகளை காணுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதனும் குறையில்லாத மனிதர் கிடையாது. எனவே அவ்வாறு நாம் காணுகின்ற பொழுது தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது புகழுக்குரியது. அதே நேரத்திலே உதாரணமாக வெளிப்படையாக நடக்கக்கூடிய பாவங்கள், அதே போன்று பிதா, ஷிர்க், இது போன்ற விடயங்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அதனை நாங்கள் தடுக்க வேண்டும். அதனை தடுப்பதை மார்க்கம் எங்களுக்கு ஏவி இருக்கிறது. எனவே நாம் இதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தகாஃபுலிலே புகழுக்குரியது என்னென்றால் மற்றவர்களுடைய குறைகளை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது, தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதை தவிர பொதுவான பாவங்களை, பொதுவாக மற்றவர்களும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை நாங்கள் தடுக்காமல் இருக்க வேண்டும், அதை கண்டுகொள்ளக்கூடாது என்பதல்ல. அந்த நேரத்திலே கண்டுகொள்ளாமல் இருப்பது குற்றம். நாங்கள் பாவங்களை நல்ல முறையிலே, ஹிக்மத்தான முறையிலே, மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறையிலே அதனை நீக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹுக்காக வேண்டி அதனை தடுப்பது எங்களுடைய கடமை. அதற்குரிய முறையிலே அதனை தடுப்பது, அதை இருப்பதை விட இன்னும் அதிகரிப்பதற்குரிய முறையிலே நாம் தடுப்பதும் தவறானது. எனவே அது அல்ல இங்கே நாடப்படுவது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்ற இந்த பண்பை சில அறிஞர்கள் 3 பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள். 3 பகுதிகளாக, 3 படித்தரங்களாக. முதல் படித்தரம் என்னவென்றால், ஒருவர் பிணங்கிக் கொள்வதை, முரண்பட்டு கொள்வதை கைவிடுதல். தன்னுடைய நாவினால் இன்னொருவரோடு முரண்பட்டு கொள்ளாமல் இருத்தல், தன்னுடைய உள்ளத்தினாலும் முரண்படுவதை, ஒருவரோடு பிணங்கிக் கொள்வதை அவர் நினைக்காமல் இருப்பது. இதன் அடிப்படை. இதிலே பல தரங்கள் இருக்கிறது, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று. அதே போன்று இரண்டாவது படித்தரம் என்னவென்றால், அதைவிட சிறந்த படித்தரம், அது மேலானது. ஒருவரிடத்திலே நாம் ஒரு தவறை காண்கின்ற பொழுது நாங்கள் அதை காணாததை போன்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது. இது இரண்டாவது. அதைவிட மேலான படித்தரம் என்னவென்றால், எங்களுக்கு ஒருவர் நோவினை செய்தால் அந்த நோவினையை நாங்கள் மறந்து நடந்து கொள்வது. அதனை, எங்களுக்கு செய்த குற்றத்தை நாங்கள் மறந்து நடந்து கொள்வது, இதுவும் தகாஃபுரிலே மேலானது. எனவே இவ்வாறு தகாஃபுலை 3 கட்டங்களாக, படித்தரங்களாக இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த தகாஃபுல், கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்ற இந்த பண்புக்கு பல படித்தரங்கள், அதாவது பல வடிவங்கள் இருக்கின்றன. பல வடிவங்கள். அதிலே நாங்கள் சிலதை பார்க்கலாம். அதாவது குறிப்பாக உறவினர்களோடு அவர்கள் எங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது, அவர்கள் தவறிழைக்கின்ற பொழுது, அவர்களுடைய குற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் பொறுமை செய்வது, அவர்களை நாங்கள் துண்டித்து வாழாமல் சேர்ந்து வாழுவது, அவர்கள் எங்களுக்கு கெடுதி செய்தும் கூட, இது ஒரு வகையான தகாஃபுல் எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து என்ன சொன்னார், என்னிடத்திலே எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து நடக்கின்றார்கள், நான் அவர்களுக்கு நலவு செய்கிறேன், அவர்கள் எனக்கு கெடுதி செய்கிறார்கள், அவர்கள் விஷயத்திலே நான் சகிப்புத்தன்மையோடு நிதானமாக பொறுமையை கடைபிடிக்கின்றேன், ஆனால் அவர்கள் என் விடயத்திலே அவர்கள் அறிவீனமாக மடமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன் குந்த கமா குல்த், நீங்கள் சொன்னதை போன்று நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல், நீங்கள் சுடு சாம்பலை அவர்களுடைய வாயிலே ஊற்றுவதை போன்றது என்று சொன்னார்கள். சுடு சாம்பல் என்று எங்களுக்கு தெரியும், அதனை நாங்கள் உண்டால் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் நாங்கள் நோவினைப்படுவோம். எனவே அது அவர்களுக்குத்தான் பாதிப்பானது. வலா யஸாலு மஅக மினல்லாஹி தஹீருன் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா உங்களோடு அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வன் மா தும்த அலா தாலிக், நீங்கள் இந்த நிலையிலே தொடர்ந்து இருக்கின்ற பொழுது. இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத். எனவே அவர்கள் எங்களை துண்டித்தும் நாங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதனால் அல்லாஹுடைய உதவி தான் எங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த ஹதீத் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இங்கே நாங்கள் தகாஃபுலை கடைபிடிக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று மனைவியோடு, கணவன் பொறுத்தவரையிலே மனைவியோடு, அதே போன்று மனைவி கணவனோடு
அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால் என்ன செய்ய வேண்டும்? அதை அவர்கள் பொருட்படுத்தக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு மூமினான பெண் ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். ஒரு ஆண் ஒரு கணவன் ஒரு மனைவி வெறுக்க வேண்டாம். பொதுவாக ஒரு மூமினான பெண் ஒரு மூமினான ஆணை ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன், அவளிடத்திலே ஒரு மோசமான பண்பை அவன் பார்த்தால், ஒரு பண்பை வெறுத்தால், ரதிய மின்ஹா ஆஹர், இன்னொரு நல்ல பண்பு அவளிடத்தில் இருக்கும், அதனை அவர் பொருந்திக் கொள்வான். எனவே அதை நாம் யோசிக்க வேண்டும். இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது, இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், என்ன சொல்கிறார்கள்? இந்த ஹதீதில் 2 பயன்கள் இருக்கிறது. முதலாவது பயன், இங்கே ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனைவியோடு, அதே போன்று நெருக்கமான உறவினரோடு அல்லது ஒரு நண்பரோடு, எங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே தொடர்பு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதிலே இங்கே எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பண்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்கென்றால், ஒருவரிடத்திலே கட்டாயமாக குறைகள் இருக்கத்தான் செய்யும். நாம் விரும்பாத விடயங்கள் அவரிடத்தில் இருக்கும். எனவே அதை நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது அதையும் நாங்கள் எதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், எங்களுடைய அன்பையும் இந்த ஒற்றுமையையும் நீடிப்பதற்குரிய பண்புகள் அவரிடத்திலே நல்ல பண்புகள் நிறைய இருக்கும். அவைகளை நாங்கள் நினைத்து இந்த பண்பை நாங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்து, இவரிடத்தில் இது இருந்தாலும் வேறு ஒரு நல்ல பண்பு இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து, அவருடைய இந்த கெடுதிகளை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது, அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுப்பது, அன்பும் ஒற்றுமையும் தொடர்பும் நீடிப்பதற்கும் மன நிம்மதி கிடைப்பதற்கும் அது காரணமாக இருக்கும். இது முதல் விடயம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. இரண்டாவது, இதன் மூலமாக, இதை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், எங்களுடைய கவலை, எங்களுடைய கலக்கம் இல்லாமல் போய்விடும். எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். இரு தரப்புக்கும் இடையிலே ஒரு நிம்மதி ஏற்படும் என்று அவர்கள் விளக்கி கொண்டு செல்கின்றார்கள். எனவே அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போதனையை கடைபிடிக்கவில்லையோ அவருக்கு இதற்கு நேர்மாற்றமானதுதான் உருவாகும். ஒருவர் குறைகளையே பார்த்து நல்ல விடயங்களை கண்டுகொள்ளாமல் குறைகளை மட்டும் கண்டு கொண்டிருந்தால் அவர் ஒரு கலக்கத்திலே தான் தொடர்ந்தும் இருப்பார். அவருக்கு நிம்மதி இருக்காது. ஒற்றுமை, அன்பு இல்லாமல் போய்விடும். தொடர்புகள் துண்டிப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அதே போன்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடமைகள், உரிமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாமல் போகும் என்று அவர்கள் விளக்குகின்றார்கள். அதே போன்று ஒரு மனைவியிடம் இருந்து ஏற்படக்கூடிய கணவன்மாரை பொறுத்தவரையிலே அடுத்த பக்கத்துக்கும் இதே இருக்கிறது. எனவே ஒரு கணவனை பொறுத்தவரையிலே ஒரு மனைவியிடம் அவர்களிடம் இருக்கக்கூடிய ரோசத்தின் காரணமாக அவர்கள் கோபப்படுகின்ற பொழுது அந்த நேரத்திலே சில நேரங்களிலே அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது. என்றால் ரோசப்படும் பொழுது அவர்களுடைய புத்தி அங்கே கோபம் வருகின்ற பொழுது மங்கிவிடும். யாராக இருந்தாலும் ஒருவர் கோபப்படுகின்ற பொழுது அவர் ஒரு பைத்தியக்காரனுடைய நிலையிலே தான் பொதுவாக இருப்பார். எனவே அந்த நேரத்திலே நாம் திரும்ப அவரிடத்தில் பேசுவது கோபம் இருக்கக்கூடிய நிலையிலே பிழையானது. எனவே பொதுவாக கணவனை பொறுத்தவரையிலே மனைவிக்கு ரோசம் வருகின்ற பொழுது அதனை அவர் கண்டுகொள்ளாமல் அந்த நேரத்திலே அந்த ரோசத்தின் காரணமாக செயல்படுகின்ற பொழுது சில நேரங்களிலே அளவு கடக்காமல் இருக்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அதுவும் இந்த பண்பிலே ஒன்று. அதே போன்று வீட்டிலே நடக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் துருவி ஆராய்ந்து அதில் முன்னர் என்ன இருந்தது, பின்னர் நான் வந்ததற்கு அது இப்படி இல்லை, இது இப்படி இல்லை என்று ஒரு கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பொருளாதார விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கணக்கு பார்ப்பது நல்லதல்ல. அந்த விடயத்தில் கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் ஒரு நல்ல விடயம். எங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீத் இருக்கிறது, நீண்ட ஒரு ஹதீத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு சம்பவம் சொல்கிறார்கள். அரேபியர்களிடத்திலே முன்னர் காலத்திலே ஒரு 10 பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கணவன்மார்களை பற்றி அந்த பெண்கள் கதைத்து கொண்ட ஒரு செய்தி அது. அந்த செய்தியில் ஒரு பெண் தன்னுடைய கணவனை எப்படி புகழ்கின்றாள் என்றால்,
ஜௌஜி இதா தஹல ஃபஹித் வ இதா ஹரஜ அசித் ஃபல வலா யஸ்அலு அம்மா அஹித். இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், என்னுடைய கணவன் வீட்டுக்குள் வந்தால் அவர் எதை பற்றியும் ஏற்கனவே முன்னர் இருந்தது பற்றியெல்லாம் அவர் கேட்க மாட்டார், அதை கண்டுகொள்ள மாட்டார். அதாவது குறிப்பாக செலவு செய்யப்பட்ட விடயங்களை பெரிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டார், அதை கண்டுகொள்ள மாட்டார், குறைகளை கண்டுகொள்ள மாட்டார் என்று அந்த பெண் தன்னுடைய கணவனை புகழ்கின்றார். அதே போன்று பெற்றோர்கள், அவர்களும் இதுவும் ஒரு தகாஃபுலுடைய இன்னொரு வடிவம். பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், சில நேரங்களிலே குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் ஒரு நல்ல பண்பு வருகின்ற பொழுது நாங்கள் அதை புகழ்வது, அதற்காக அவர்களுக்கு பரிசளிப்பது, அதற்காக அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஏதோ ஒன்றை அவர்களுக்கு நாங்கள் செய்வோம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களுக்காக மனிதர்களுக்கு மத்தியில் அவர்களை நாங்கள் புகழ்வது. அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது ஒன்றிலே முரண்படுகின்ற பொழுது, பிழையாக நடந்து கொள்கின்ற பொழுது, சில நேரம் அவர்களை நாங்கள் அவமானப்படுத்தாமல், அதாவது எப்போதுமே அவமானப்படுத்தக்கூடாது, அதை சில நேரங்களில் அதை கண்டுகொள்ளாமல் கண்டதை போன்று காட்டிக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. ஏனென்றால் நாம் கண்டதை போன்று காட்டிக்கொண்டால் அவர்களுக்கு இன்னும் அந்த விடயத்தை செய்வதற்குரிய தைரியத்தை நாங்கள் கொடுத்ததாகவும் அமையும். என குறிப்பாக குழந்தைகள் அவர்களே அதை மறைத்தால், அவர்களே அதை மறைப்பதற்கு முயற்சி செய்தால், இந்த நேரத்தில் நாம் அதனை வெளிப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துகின்ற மாதிரி நடந்து கொண்டால் அவர்களுக்கு அந்த யார் கண்டாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு தைரியத்தோடு அது போன்ற விடயங்களை அவர்கள் செய்வதற்கு முற்படுவார்கள். எனவே அவர்கள் விடயத்திலும் நாங்கள் சில நேரங்களிலே கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய தவறுகளை திருத்த வேண்டும். அதே நேரத்தில் அதுக்காக தவறுகள் எப்போதும் செய்கின்ற பொழுது கண்முன்னால் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அதே போன்று மனிதர்களோடு நாம் பழகுகின்ற பொழுதும் அவர்களிடம் சில நேரம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமாக மனதுக்கு இருக்கும். அவைகளையும் கூட நாங்கள் சில நேரம் கண்டுகொள்ளாததை போன்று நடந்து கொள்வது இது ஒரு வடிவம். அதே போன்று பொறாமைக்காரர்கள், எங்களை வெறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்போதும் இது போன்ற வார்த்தைகளை அவர்கள் வெளிவிடுவார்கள். எனவே அந்த நேரத்திலும் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது. அப்துல்லா இப்னு ஷத்தாத் இப்னு ஹாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசம் சொல்லப்படுகிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், ஐ புனை, என் மகனே, வ இன் சமிஅத கலிமத்தன் மின் ஹாசிதின், ஒரு பொறாமைக்காரனிடம் ஒரு வார்த்தையை நீ செவிமடுத்தால், ஃபகுன் கஅன்னக லஸ்த பிஷாஹித், நீ அதை கண்டு கொள்ளாதவனை போன்று, அதை கேட்காதவனை போன்று நடந்து கொள். எனவே நீ அவ்வாறு நடந்து கொண்டால், ஃபஇன்னக இன் அம்தைதஹா ஹியாலஹா ரஜஅல் ஐபு அலா மன் காலஹா, யார் அதை சொன்னானோ அவனுக்கு அந்த குறை திரும்பி போய்விடும். ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, வகான யுகாலு அல் அரீபுல் ஆகிரு ஹுவல் ஃபதினுல் முதகாபி, யார் உண்மையிலே புத்திசாலி என்றால், ஒரு ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று ஒரு விடயத்தை நல்ல முறையிலே புரிந்து கொள்கின்றவரும், அதே போன்று அதை ஒரு விடயத்திலே பொதுவாக கண்டுகொள்ளாமல் இருப்பவரும், அதாவது கண்டுகொள்ள தேவையில்லாத விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பவரும் தான் உண்மையான புத்திசாலி. அதே போன்று கண்டுகொள்ளாமல் இருத்தல் இந்த பண்புக்கு இன்னொரு வடிவம் என்னவென்றால், மனிதர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய மோசமான விஷயங்கள், ஆனால் அவர்களுடைய அறியாமையினால் அது வெளிப்படுகிறது. சில நேரம் அவருடைய ஒருவருடைய அவுரத் தென்படும், அல்லது அவரிடமிருந்து காற்று பிரியும். இவ்வாறான நேரங்களிலே அதை கண்டுகொள்ளாமல் நாம் இருப்பது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம். இப்போது நாம் பார்ப்போம், கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்ற இந்த பண்பை எங்களிடத்தில் நாங்கள் வரவழைத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில விடயங்கள். ஒன்று, மனிதர்களுடைய குறைகளை நாம் தேடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவை அறியாமல் இருப்பது. கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் ஏற்படுகின்ற மோசமான விளைவை நாம் அறியாமல் இருப்பது. ஒரு மனிதன் அறியாமல் இருந்தால் அது ஒரு பிரச்சனை. எனவே அது அவனுக்கு இந்த பண்பை உள்வாங்குவதற்கு தடையாக அமையும். அதே போன்று தனக்காக பழிதீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை ஒருவனிடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த பண்பை அவன் உள்வாங்கிக் கொள்வதற்கு
கடைபிடிப்பதற்கு அது தடையாக இருக்கும். அதே போன்று நாங்கள் ஒரு விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுடைய பலவீனத்துக்கு அடையாளம், ஆதாரம் என்று நாம் நினைப்பது பிழையானது. அப்படி நாம் நினைத்தால் அதுவும் எங்களுக்கு இந்த பண்பை கடைபிடிப்பதற்கு தடையாக இருக்கும். அதே போன்று ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எந்த மனிதனாக இருந்தாலும் அவனிடத்திலே தவறுகள், குறைகள் இருக்கும். குறையில்லாத மனிதன் இல்லை. எனவே தன்னிடத்திலும் இந்த குறைகள், தவறுகள் இருக்கின்றன என்பதை ஒரு மனிதன் அறியாமல் இருக்கிறது இதற்கு காரணமாக இருக்கும். ஒருவர் பிழை செய்கிறார், ஒருவர் என்ன அறிஞ்சிருக்க வேண்டும், தானும் இதே போன்ற தவறுகள் எங்களாலும் பிழைகள் நடக்கின்றது என்பதை அவர் தெரியாமல் இருப்பது இந்த பண்பை அவர் கடைபிடிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அதே போன்று சில மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இவ்வாறு நாம் ஒருவர் கண்டுகொள்ளாமல் இருப்பது மடமை, கண்டுகொள்ளாமல் இருப்பது ஒரு அறிவீனம் என்று நினைக்கின்றார்கள். எனவே இப்படி நினைப்பவர்களுக்கு இந்த பண்பை கடைபிடிப்பது கடினமாக இருக்கும். அவ்வாறு நாம் நினைப்பது தவறு உண்மையிலே. எனவே இந்த பண்பு எங்களிடத்திலே வர வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த பண்பு, தகாஃபுல் என்கின்ற பண்பு, நல்லவர்களுடைய, அறிஞர்களுடைய ஒரு பண்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது எங்களுக்கு இந்த தகாஃபுல் என்ற பண்பை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது அது மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்துவதற்கும் அந்த அன்பு நிலைப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போன்று மூன்றாவது, பகைமைகள் இல்லாமல் போவதற்கு தகாஃபுல் என்ற பண்பு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு கரீம், ஒரு நல்ல மனிதன், ஒரு சங்கையான மனிதன், ஒரு கண்ணியமான மனிதன் எதனால் புகழப்படுகிறான் என்றால், இது போன்று குறைகளை அவன் கண்டுகொள்ளாமல் இருப்பதனால் அவன் புகழுக்குரியவனாக இருக்கின்றான். இதற்கு எங்களுக்கு பல முன்னுதாரணங்களை பார்க்கலாம். நபிமார்களிடத்திலே உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களை கிணற்றிலே போட்டவர்கள் இவர் யூசுப் என்று தெரியாத அந்த நிலையிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், பினியாமீன் அவர்களிடத்திலே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையில், நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பினியாமீன் அவர்கள் திருடியதாக அங்கே வருகிறது. மேலே திருடவில்லை, அது ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பினியாமீனிடத்திலே அறிவித்துவிட்டு செய்த ஒரு திட்டம், அவர்களை அங்கே தன்னிடம் வைத்துக் கொள்வதற்காக. இந்த நேரத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன் யஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல் லஹு, இவர் திருடியிருந்தால், பினியாமீன் திருடியிருந்தால் இவருடைய சகோதரனும் மின் கபுல், இதற்கு முன்னால் திருடியிருப்பார் என்று சொன்னார்கள். இதற்கு முன்னால் அவர் திருடினார் என்று சொன்னார்கள். இங்கே யாரை குறை சொல்கிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு தெரியாது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று குறை சொல்கிறார். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. என்ன செய்தார்கள்? ஃபஅஸர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே அதை மறைத்து கொண்டார்கள். வலம் யுப்திஹா, வெளிப்படுத்தவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது தெரியும், தன்னை பற்றி இவர்கள் இவ்வாறு அவதூறு சொல்கிறார்கள். எனவே அந்த இடத்திலே அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் அந்த விடயத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு இன்னும் பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். முஷ்ரிக்கள் நபி அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் மக்காவிலே. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மத் என்று, நபி அவர்களுடைய பெயர் முஹம்மது என்று சொல்லாமல் நபி அவர்களை எப்படி குறை சொல்வார்கள்? முதம்மம், குறை சொல்வதற்காக முதம்மம் என்று சொல்வார்கள். முஹம்மது என்று புகழுக்குரியவர் தானே, முதம்மம் என்றால் இகழ்ச்சிக்கு உரியவர். எனவே நபி அவர்களை முஹம்மது என்று சொல்லாமல் அவர்கள் பேசும் பொழுது எப்படி சொல்லிக் கொள்வார்கள் என்றால் முதம்மம் என்று சொல்வார்கள், கோபத்திலே. இதனை நபி அவர்கள் பொருட்படுத்தவில்லை, கண்டுகொள்ளவில்லை. எப்படி சொன்னார் நபி அவர்கள்? அலா தஅஜபூன கைஃப யஸ்ரிஃபுல்லாஹு அன்னி ஷத்ம குரைஷின் வ லஅனஹும், நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா, அல்லாஹ் தஆலா எப்படி என்னை விட்டும் குறைஷிகளுடைய திட்டுதலையும் அவர்களுடைய சபித்தலையும் திசை திருப்புகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். யஷ்துமூன முதம்மமன் வ யல்அனூன முதம்மம, அவர்கள் முதம்மமை திட்டுகிறார்கள், முதம்மமை சபிக்கிறார்கள். வான முஹம்மத், நானோ முஹம்மதாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அவர்களுடைய திட்டல்களை, பழித்தல்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம், ஒரு நாட்டுப்புறத்து ஆராபி நபி அவர்களுடைய வந்து உடனே அவர்களுடைய மேனியில் இருந்த அந்த ஆடையை கடுமையாக இழுத்து
அல்லாஹ் உங்களிடத்திலே தந்திருக்கக்கூடிய செல்வத்திலே எனக்கும் கொடுங்கள், எனக்கும் கொடுக்குமாறு கட்டளையிடுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் திரும்பி பார்த்து சிரித்தார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய கழுத்திலே அந்த ஆடையுடைய அடையாளம் கூட இருந்தது. அந்த அளவுக்கு கடுமையாக அந்த நாட்டுப்புறத்து அரபி நபி அவர்களை நடத்திய பொழுதும் பேசிய பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அவருக்கு கொடுக்குமாறு சொன்னார்கள். அவரை இந்த இடத்திலே அவர் செய்த குற்றத்தை நபி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதே போன்று சில நேரத்தில் சில பெண்கள் மனைவிமார் நபி அவர்களுடைய ரோசப்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனைவி நபி அவர்களுக்கு ஒரு உணவை கொடுத்து அனுப்புகிறார்கள். நபி அவர்கள் அன்றைய தினம் இன்னொரு மனைவியுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு வேறு ஹதீஸில் இருக்கிறது. இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நாளிலே நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது வேறொரு மனைவி உணவு அனுப்பிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்திலே ரோசப்படுகின்றார்கள். ரோசப்பட்டு அந்த உணவு கொண்டு வந்த பணியாளருடைய கையை தட்டி விடுகிறார்கள். இவ்வாறு தட்டிய நேரத்திலே அங்கே இருந்த உணவு பாத்திரம் கீழே விழுந்து விட்டது. விழுந்த உணவு பாத்திரம் உடைந்தும் விட்டது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை ஒன்று சேர்த்தார்கள். அங்கே உடைந்த பாத்திரத்துக்கு பதிலாக உணவு அனுப்பிய அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு இந்த உடைத்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். என்ன சொன்னார்கள்? காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் கோபப்பட்டு விட்டார்கள், அதாவது ரோசப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய மனநிலைமை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய நாளிலே, என்னுடைய இந்த நேரத்தில் வேறொருவர் எப்படி வேறொரு மனைவி உணவு கொடுக்க முடியும்? நான் தான் இன்றைய நாளையிலே கொடுக்க வேண்டும் என்பது போன்று அவருடைய மனநிலை இருந்திருக்கும். எனவே அதனால் அவர்கள் ரோசப்படுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு மத்தியிலே, பெண்களுக்கு மத்தியிலே வாரான விஷயங்கள் நடக்கும். எனவே இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தகாஃபுல் என்கின்ற இந்த பண்பு ஒரு முக்கியமான ஒரு பண்பு. மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹு தாலாவுடைய விடயத்திலே யாராவது பிழை செய்தால் அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹுடைய ஹக்கை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக இல்லை. எங்கள் விடயத்திலே மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது எங்களுக்காக நாங்கள் பழிவாங்காமல் விட்டு கொடுப்பது, அதே போன்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, மார்க்கத்திலே பிழைகள் தவறுகள் நடக்கின்ற பொழுது அந்த விடயத்தை நாம் அதற்குரிய முறையிலே அணுக வேண்டும். எனவே தகாஃபுல் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதனுடைய அர்த்தம் தவறுகளை நாங்கள் திருத்தக்கூடாது என்பது அல்ல. எனவே குறிப்பாக ஒருவர் திரும்ப திரும்ப ஒரு தவறை செய்கின்ற பொழுது அதிலே பிடிவாதமாக இருக்கின்ற பொழுது நல்ல முறையிலே அவருக்கு உபதேசம் செய்வதும் அதிலிருந்து அவரை நாம் காப்பாற்றுவதற்கு, பாதுகாப்பதற்கு முயற்சி எடுப்பதும் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான். இதற்கு நிறைய முன்னுதாரணங்களை நாங்கள் இன்றைய காலத்திலே உள்ள அறிஞர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இதற்கு முன்னால் வாழ்ந்த பல அறிஞர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இதில் நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். நேரம் அதிகமாக சென்று விட்டதனால் அவற்றை நாங்கள் இங்கே தவிர்த்து கொள்கின்றோம். இல்லை என்றால் இதற்கான உதாரணங்கள் நிறையவே இருக்கிறது. முன்னர் வாழ்ந்த உலமாக்களிலும் தான், அறிஞர்களிலும் தான், இன்றைய காலத்திலே நவீன காலத்திலே வாழ்ந்து மறைந்த அறிஞர்களிடத்திலும் தான் இதற்கான பல உதாரணங்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கலாம் காலத்திலே, அதே இன்றைய காலத்திலே வாழ்ந்த இமாம் இப்னு தைமியா, இப்னு பாஸ், இப்னு உதைமீன் போன்ற அறிஞர்களுடைய விடயங்களாக இருக்கலாம். இமாம் ஷங்கீத்தி, இது போன்ற பலருடைய வாழ்க்கையிலே நிறைய உதாரணங்கள் இதற்கு பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த பண்புகளை கடைபிடிப்பதற்கு எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இணைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.